வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கோரிக்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது முருகன் கோவில்களுக்கு அறுபடை வீடு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த அறுபடை வீடுக்கும் கூட்டம் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஆனால் அதில் அதிகப்படியான மக்கள் சென்று வருவது திருச்செந்தூர் தான். ஏன்னா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இன்னும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் நிறைய பேர் இங்கே வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் திருச்செந்தூருக்கு இருக்கக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில் இருந்து இயங்கக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ், பாலக்காட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகள் ரயில், அதை விட்டுட்டோம் அப்படின்னா திருச்செந்தூரிலிருந்து சில பயணிகள் ரயில்கள் இருக்கிறது. இதை தவிர வேறு எந்த ஒரு ட்ரெயினுமே கிடையாது. இப்போ பெங்களூரு மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களாக இருக்கட்டும், அல்லது சேலம், தருமபுரி, ஒசூர் இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய மக்கள் திருச்செந்தூருக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில் அப்படின்னு பார்த்தோன்னா மைசூரிலிருந்து தூத்துக்குடி வரைக்கும் வரக்கூடிய ரயிலில் வந்துட்டு அதுக்கப்புறம் பேருந்துகளில் தான் வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இதை தவிர்க்கும் விதமாக டைரெக்டாக பெங்களூர்லேருந்து, கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து தினசரி இரு மார்க்கத்திலுமே ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திருச்செந்தூரில் மெயின்டெனன் பண்ணுறதுக்கு வசதி இல்லை. ஏற்கனவே இயங்கக்கூடிய செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் திருநெல்வேலி வரைக்கும் பயணிகள் ரயிலாக போயிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் செந்தூருக்கு வந்து செந்தூர் எக்ஸ்பிரஸாக சென்னைக்கு செல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி புதிய ரயில்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, இப்போது இந்த ரயிலுக்கு என்ன நடைமுறையோ அதே நடைமுறை தான். பெங்களூரில் இருந்து கிளம்பி வரக்கூடிய ரயில் திருச்செந்தூர் வந்ததுக்கப்புறம் மீண்டும் ஒரு பயணிகள் ரயிலாக திருநெல்வேலி போயிட்டு அங்கேருந்து மெயின்டெனன்ஸை முடிச்சுட்டு திரும்பவும் திருச்செந்தூர் வந்து அங்கே இருந்து இந்த ரயிலானது மீண்டும் பெங்களூருக்கு போகணும். திருச்செந்தூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது திருநெல்வேலி, விருதுநகர், விருதுநகர்லேருந்து மதுரை, திண்டுக்கல்லிருந்து அஸ்யூசுவல் வழக்கமான ரூட்டில் போகக்கூடிய அந்த கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி, ஒசூர் வழியாக பெங்களூருக்கு போகணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் எப்படி செந்தூர் எக்ஸ்பிரஸ் கூட்டமாக இருக்கோ அதே அளவிற்கு கூட்டம் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா திருச்செந்தூருக்கு வருஷம் 365 நாளும் ஆள் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. பக்தர்களின் வசதிக்காக இந்த தினசரி ரயிலை இயக்க வேண்டும். நடக்குமான்னு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது